ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சரில் ஆர்கிடெக்டில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் படிக்க நமக்கு என்ன எது மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கணும், அண்ட் உங்களுக்கு எத்தனை டியூரேஷன்ஸ் எடுத்துக்கிறது, சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிலபஸ்லாம் எப்படி இருக்கும், டாப் கம்பெனிஸ் என்ன, உங்களுக்கு சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்கும், அண்ட் உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவில். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டாப் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகே, இந்த கோர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸ் எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிசைனிங் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோம், அதாவது அதுலேயும் வந்து இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய டிசைனர்ஸ்லாம் எது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ப்ராடக்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் அண்டு பேக்கிங், ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட், மெடிக்கல் எக்யூப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எப்படி இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிசைன்ஸை வந்து நம்ம எப்படி ஆல் ஓவராக நம்ம டிசைன்ஸ் பண்ணுறோம் ப்ராடக்டை அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் டிகிரி கோர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த கோர்ஸை. ஓகே, இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ் பொறுத்து எல்லாமே வேரி ஆகுது. அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வெப்சைட்ஸில் எல்லாமே இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு டாப் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த கோர்ஸோட டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டியூரேஷனாக இருக்கும். பிஜி கோர்ஸ், இது வந்து ஒரு பிஜி கோர்ஸுனால 2 இயர்ஸ் டியூரேஷன்ஸ். அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டுங்கிறதுனால நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஒரு டிசைன் கோர்ஸில் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ தாராளமாக அந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல்ஸில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர், இண்டஸ்ட்ரியல் டிசைன் ரிசர்ச்சர், இது மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்கும். ரெக்ரூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் கம்பெனிஸும் காலேஜஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்லையும் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கோர்ஸ் மூலியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ் மூலியமாக படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்வரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டிராயிங்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ப்ரோக்ராம்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இது மாதிரியான விஷயங்களும், டிசைன் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஆஃப் டிசைன்ஸ், ஸ்டார்ட் அப் மேனேஜ்மெண்ட் மாதிரியான விஷயங்களும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அண்ட் சொசைட்டிஸ், ப்ராடக்ட் டிசைன்ஸ், இது மாதிரியான விஷயங்களும், ஸ்மார்ட் ப்ராடக்ட் டிசைன்ஸ், இது மாதிரியான விஷயங்களையும் இந்த கோர்ஸ் மூலியம் படிப்போம். உங்களுக்கு ஒரு டாப் காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன்ஸ் வேணும், இது மாதிரியான மாஸ்டர் டிகிரிஸ் படிக்கணும், எந்த விதமான கோர்ஸாக இருந்தாலும் சரி படிக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.